அகாடமியோட 16th ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். 16 இயர்ஸ் முன்னாடி எங்கள் குரு ஸ்ரீமதி ரஞ்சினி பிரதீப் அவர்கள் அவங்க காலேஜ் படிக்கிற டைமில் சுஹா அகாடமியோட முதல் பிரான்ச்சை அண்ணா நகரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் நிறைய நெய்பர்ஹுட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் பாட்டு கற்றுக்கவும் பரதநாட்டியம் கற்றுக்கவும் ஜாயின் பண்ணதில் ஒரு குட்டி குழந்தையா அக்கா கிட்ட பாட்டு கற்றுக்க ஜாயின் பண்ண ஒரு குழந்தை நான். என் பெயர் பான்வி ஆர். 16 இயர்ஸ் கழித்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆஸ்பெஷியஸான ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்த எங்கள் குரு ஸ்ரீமதி ரஞ்சினி பிரதீப் அக்காவிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி அக்கா. இந்த அகாடமியை ஆரம்ப காலத்திலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் என்கரேஜிங்காகவும் இருந்த அவர்களுடைய பெற்றோர்கள் திருமதி சுபாஷினி ஹரிஹரன் மற்றும் திரு ஹரிஹரன் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் செலுத்துகிற விதமாக இந்த அகாடமியை அவங்க பேரின் முதல் எழுத்திலேயே எங்கள் குரு ஸ்ரீமதி ரஞ்சினி பிரதீப் அக்கா துவங்கி வச்சுருக்காங்க. 16 இயர்ஸ் கழித்து இந்த அகாடமியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னையில் 2 பிரான்ச்சஸ், அதாவது மேடவாக்கத்துலேயும் பெரும்பாக்கத்துலேயும் மோர் தென் 100+ ஸ்டூடெண்ட்ஸோட ரன் பண்ணிட்டு வராங்க. எல்லா வருஷமும் ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், அரங்கேற்றம், சலங்க பூஜை இது எல்லாத்தையும் தவிர்த்து நாங்கள் சுஹா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஈவெண்ட்னா அது இந்த சம்மர் டைமில் நடக்கிற கோடை கால கலை விழா நிருத்ய சங்கீத் உற்சவம். இதில் மியூசிக் மற்றும் பரதநாட்டியம் காம்படிஷன்ஸ் இன்னர் அரவுண்ட் சென்னையில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இயர் ஆன் இயர் நடத்திட்டு வராங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மற்றும் சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இயர் ஆன் இயர் இந்த கோடை கால கலை விழா மூலியமாக கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வருஷம் நடந்த KKKV 2025ஓட ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் கையால் பரிசளிக்க இருக்கிறோம். இந்த ஆஸ்பீஷியஸான ஈவெண்ட்டை மேலும் சிறப்பிக்க இன்னைக்கு நம்ம கூட 3 ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. கலைமாமணி ஸ்ரீமதி ஸ்ரீகலா பரத் அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டேஜஸ் ஸ்கூல் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஐ வெல்கம் யூ மேம். We also have with us Sri Shivakumar அவர்கள், founder and director of Shivakalayam. We welcome you, sir. We also have with us Srimati Lavanya Sundaraman அவர்கள், eminent Carnatic singer and the great granddaughter of DK Pattamal and Palakkad Mani Iyer. We welcome you, ma'am. I once again welcome you all who have gathered here to celebrate the 16th annual day celebration of Suha Academy. I now call upon our Guru, Srimati Ranjini Pradeep, to deliver the welcome address. Shri Gurubhyo Namaha, Namaskaram, and very good evening to one and all who have gathered here for Suha Academy's 16th annual day celebration. Distinguished guests, Suha Academy students and parents, the prize winners of KKKV 2025 and their family members. It is my great pleasure to welcome you all for our annual day event today. Tonight we gather here to celebrate the talents, creativity and achievements of our students. As we showcase some vibrant performances, mesmerizing music and captivating dance, let us revel in the joy of artistic expression and community spirit. Every year in the annual day, I tend to do it because this is one platform which I want to create for Suha Academy students. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியோட நியூ ஜாயினர்ஸ்லேருந்து பிகினர்ஸ்லேருந்து இன்டர்மீடியேட்லேருந்து சீனியர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே தே வில் பி ஸ்டேஜ்ட் டுடே. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு வகையில் இந்த ஆனுவல் டே ஐ அரேஞ்ச் ஃபார் தெம் எவ்ரி இயர். அண்ட் I warmly welcome all the 3 guests who have accepted to grace the occasion today. So thank you so much. Let the rhythm, music and magic of this evening leave you enchanted. Enjoy the spectacle. Thank you all so much, and I once again welcome you all for the annual day celebration.
We will now begin today's cultural event with a prayer song by the students of Suha Academy. गणपति 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 पालय गणपति 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 पालय गणपति गुणपति गजपति ममपति वरपति सुरपति पालय गणपति गुणपति गजपति ममपति वरपति सुरपति पालय गणपति बाल गणपति नटन गणपति गंभीर गणपति वातापि गणपति 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 पालय गणपति गुणपति गजपति ममपति वरपति सुरपति पालय गणपति बाल गणपति नदन गणपति गंभीर गणपति वातापि गणपति 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 पालय गणपति गुणपति गजपति ममपति वरपति सुरपति पालय वरपति सुरपति पालय वरपति सुरपति पालय ஆடல் பாடல் ஆகிய இரு கலைகளையும் நமது கலைப்பள்ளியில் ஆர்வமுடன் பயின்று வரும் மாணவ கண்மணிகளது கலைத்திறன் வெளிப்பாடாகவே இந்த கலை நிகழ்வு அமைய இருக்கிறது. நானிலம் போற்றும் நற்றமிழன் நாயகன் முருகக்கடவுளின் பெருமை போற்றும் வகையில் கீதம் பாட கிங்கினி ஆட என்ற தலைப்பில் நம் சுஹா அகாடமியின் மாணவர்கள் பாட்டும் பரதமும் வழங்க இருக்கிறார்கள். உங்கள் ரசனைக்கு நல்லதொரு கலை விழுந்தாக திகழவிருக்கின்ற இந்த விழாவை அற்புதமான ஒத்துழைப்பால் சிறப்பித்து தர வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதி ரஞ்சனி பிரதீப் to felicitate our chief guest, ஸ்ரீமதி ஸ்ரீகலா பரத். நடன மாமணி, சிவசக்தி நாட்டிய சிந்தாமணி, பாரத் ரத்னா, கலைமாமணி are some of the notable titles received by her. I now request Srimati Shrikala Bharatman to please address the gathering. And good evening to each and every one of you here. Profound respects to my guru, Srimati K.G. Sarasa, and my evening greetings to Ranjani Pradeep and her Suha Academy, and all you Rasikas in the form of parents, grandparents, friends, brothers and sisters. I think ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, it is such a colorful spectacle that we saw till now. ஒரு annual day, 16th annual day, Ranjini ரொம்ப warm அழகா when she told me, Akka, February 24th, 2002 was my அரங்கேற்றம், and நான் தான் chief guest போனேனா, and after 23 years I want you again அக்கான்னு ஆசையா வந்து கூப்பிட்டா, and how could I say no to that wish of hers. And she remembered also that February 24th was my husband Bharat's birthday, and very sweetly she said I had to leave early because நாங்க எல்லாரும் டின்னருக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு, and இன்னைக்கு எனக்கு 7 o'clock ஒரு Zoom இருக்கு. So I think it is such a பரதநாட்டியம். இவ்வளவு அழகான குழந்தைகள், குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. So குழந்தைகளை பார்க்கச்சே it was so nice. Right from the beginning I know that it was very obvious முருகா theme. எல்லாமே முருகப்பெருமான் மீது போற்றி பாடி உள்ள பாடல் எல்லாம் இவ ரொம்ப அழகா ரஞ்சினி கத்து கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு, எல்லாம் குட்டிலேருந்து பெரியவாலேருந்து I'm not able to tell all the names of the songs, but each and every song I think she has taught them very well with her staff, with her able staff.
Staff நீயே தானா? Okay, Ranjini தான். I thought you had. So heartiest congratulations to you, Ranjini. இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்ததுக்கு. Okay. ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி by the people, for the people, of the people மாதிரி இங்க வந்து by the students, for the students, of the students. ஸ்டூடெண்ட்ஸே பாடினா ஸ்டூடெண்ட்ஸே ஆடினா அண்ட் ஸ்டூடெண்ட்ஸே அவ்வளோ நல்லா இருந்தது. I think it is a very novel idea that students say party, அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆடி, அப்புறம் திருப்பி இவா பாடி, அவா ஆடி. So I think it was a very different spectacle for me, as much as, I mean, so many functions that I go in dance for, whether it's Arangethram or whatever in the annual day is very different for me, and she has seen to it that every child is included in this. That is a greatness. So that even one child is not going to feel bad. Ayyo, ye auntie, akka, ma'am, whatever they call her. Ye enna சேர்த்துக்கலேன்னு ஒன்றும் இது இல்லாமல் அது ரொம்ப பெரிய ஒர்க்குங்க for her to sit and do everything. I'm sure her husband has been helping her, Mr. Praveer, where he also came with her to invite me home. Invite me for this function. Both of them came together. So thank you very much, Ranjini. Indeed, I am sure my Shiva Thambi and Lavanya will also feel the same, that it's a very great effort even from the students, because இப்போ இருக்கிற படிப்பு and extra classes எல்லாம் ஒரு இதுவே மாட்டிட்டு போறா ஸ்கூலுக்கு. Because I see my parent who's in 6th standard, Mylapur Vidya Mandirla, by the time partying வருவான், நான் அவனை அப்புறம் எடுத்துட்டு வருவேன். So it is very difficult with all that to take the dance very serious is something excellent, and I congratulate the parents and the grandparents for that. You know, வீட்ல support இல்லனா நீங்க வெளியில டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்ப முடியாது. And I'm so proud and blessed to say that with my guru's tutelage, this is my 56th year of dancing and 26th year of my teaching. In fact, Shiva also has danced in my group productions, and இப்பதான் சொல்லிந்தா தம்பி, அக்கா please revive all the old group productions. I said I will do it, and I ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் நானும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். So I told him we will definitely redo it, எல்லாம் திருப்பியும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. So டான்ஸ்னாக்க எனக்கு நான் என்ன சொல்றது, என் டீச்சர் சொல்லுவா, ஒரு வெரி anything to do with dance, I just love it. So அந்த விதத்துல இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சது. Of course that girl who sang சிங்காரவேலன், அப்பப்பா எஸ்ஜானுக்கே வந்து பாடின மாதிரி இருந்தது. She was simply fantastic. And the girl Hasini who danced, அதுக்கு முன்னாடி தான் my husband was and my son now they were messaging me, அம்மா heavy rains here அப்படின்னு. So peacock dance ஆடுறதுக்கு முன்னாடி அது peacock dance வரப்போதுன்னு சின்ன ரெயின்ஸும் வந்துட்டு வெளியில, உங்களுக்குலாம் பாதி பேருக்கு இங்க தெரியாதுன்னு நினைக்கிறேன், மழை பொழிஞ்சின்னு இருக்கு வெளியில. So it's very nice that God himself is blessing all these children, including Ranjini. I wish her all the very best, heartiest congratulations. Let the 16th year take you on to Silver Jubilee, Golden Jubilee and Annual Jubilee by the grace of God and Almighty. And of course your Guru, when I went for her Arangethram, she was under Madurai R. Muralidharan. That's why I think she made Hasini do Madurai Muralidharan's song also. That's a very nice way of giving respects to your Guru. All the best, ma. All the best. And all the very best to each and every kuti who danced here. And I wish all of you grow very well in this art form, that you having a wonderful Guru. We must all really have the perseverance to learn and to do more. Thank you and all my best wishes to you. Thanks for calling me. ரொம்ப அழகா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் ரொம்ப அழகா she was anchoring. All the best to you. And I like the combination of Tavil and Nadaswaram and the Mridangam. எல்லாருமே ரொம்ப நன்னா பண்ணா. And I wish them also all the best and thank you for inviting me. Shri Shivakumar, founder and director of Shivakalalayam, founded his academy in the year of 1996. From then, he has been successfully training the art of Bharatanatyam to innumerable number of students, along with his wife, Srimati Shailaja Shivakumar, who is also a Bharatanatyam dancer.
நாட்டியகலா ரத்னா, நாட்டியகலா விபஞ்சி, சத்ய மனோரஞ்சன சுந்தரம், நர்த்தக நிபுணர், கலை சுடர்மணி are the few accolades received by him. I now request Sri Shivakumar avargal to address the gathering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு அற்புதமான விழா. சுஹா என்று சொல்லும் போதே ரொம்ப சுகமாக இருக்குது அந்த பெயர். முதல்ல யோசித்தோம். ஸ்ரீகலா பரத் வாஸ் ஆஸ்கிங் மீ சுஹா என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. என்னை பொறுத்தவரை ரொம்ப சுகமாக இருக்குது. ஸோ இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள்லாம் ரொம்ப சுகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக கற்றுன்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த குழந்தைகளுடைய சிரிப்பெல்லாம் பார்க்குறச்சே என் மனசில் அதுதான் தோணுச்சு. அப்புறம் வி ஃபவுண்ட் அவுட் ரஞ்சனியோடைய ஃபாதர் அண்ட் மதர்ஸ் நேம் கம்பைன் டுகெதர் இல்லை as சுஹா. ரொம்ப அழகாக அவங்களுடைய பெற்றோருக்கு ஒரு சிறப்பு செய்யும் விதமாக அந்த அகாடமிக்கு இந்த பெயரை வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா நல்ல ஒரு அன்பாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து நல்ல குருமாரிடம் சென்று சேர்க்கிறார்கள் ஞானத்தை போதிப்பதற்காக. குருவின் கரத்தை அந்த குழந்தை பற்றி கொண்டு ஞானத்தை பெற்று இறைவன் இருக்கும் வழியை அந்த குரு காண்பிக்கும் பொழுது இறைவனடி தன்னுடைய கலையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்கின்றார்கள். இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், ஒரு தாத்பரியம். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை 4வது இடத்துல வச்சதுக்கு உண்டான காரணம் இத்தனை பேர்களுடைய வழிகாட்டுதலில் தான் நம்ம தெய்வம் இருக்கும் இடத்தை சென்று சேர முடியும், அடைய முடியும் என்பதற்காக. அந்த மாதிரி ரஞ்சனியுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான பெற்றோர்கள் அமைந்திருக்கின்றார்கள். இந்த கலையை அவளுக்கு வழங்கக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய அற்புதமான பெற்றோர். அவர்களுக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் அன்றி நிச்சயமாக இருக்காது. பின்னர் குருமார் என்னுடைய அருமை சகோதரர் மதுரை ஆர் முரளிதரன் அவருக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுக்கணும். ரொம்ப அற்புதமான மனிதர். இன்ஃபேக்ட் ரஞ்சினி அவர்களுடைய சிறிய வயதில் அவங்க குழந்தை இந்த குட்டி பசங்கள்லாம் ஆடினாங்க இல்லையா, அழகான பழனிமலை ஆண்டவா, அந்த டைனி டாட்ஸு, அந்த வயசுலேருந்து ரஞ்சனிக்கு எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. குழந்தையாக அவங்கள பார்த்து முரளிதரன் அவர்களுடைய நாட்டிய நாடகத்தில் ரொம்ப அற்புதமாக ஆடக்கூடிய பர்சனாலிட்டி அவங்க. காவியா முரளியண்ணாவுடைய பொண்ணு எல்லாம் சின்னதுலேருந்தே பார்த்து வளர்ந்த குழந்தைகள். இன்றைக்கி ஒரு ஆசிரியர், சிறந்த நாட்டிய கலைஞராக இருந்து நான் பார்த்தேன். ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு அகாடமியாக இருந்து ஆஸ் அ பேரண்டல் கேர் ஷீ இஸ் டீச்சிங் டு ஸோ மெனி பட்டிங் ஆர்டிஸ்ட்னு பார்க்குறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கண்ணோர பார்த்த ஒரு குழந்தை வளர்ந்து இன்று ஒரு ஆலமரமாக இத்தனை பேரை ஒரு அகாடமி மூலமாக, அதுவும் 16வது ஆண்டு விழா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரஞ்சனிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். ஷீ இஸ் அ வெரி சின்சியர் அண்ட் கமிட்டட் ஆர்டிஸ்ட். கற்றுக்கொள்ளும் பொழுதே நாட்டிய நாடகங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாட்டிய உருப்படியாக இருக்கட்டும், கற்பூரம் மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானம், கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதை முழு நேர ஒரு பணியாக எடுப்பாங்கன்னு நான் அப்போ நினைக்கல. பட் ஹர் இன்ட்ரெஸ்ட், டெடிகேஷன் அண்ட் டிவோஷன், அதற்கப்புறம் தன்னுடைய அதர் ஹாஃபாக இருக்கக்கூடிய அவரும் மோட்டிவேட் பண்ணதுனால தான் இது சாத்தியம். அதனால் அவருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுங்க. பிரதீப்
என் வீட்டுக்கு நீ அழைக்க வந்தபொழுது கூட ரஞ்சினி கிட்ட சொன்னேன், ஒரு வயசு வரைக்கும் இந்த கலை வந்து சாத்தியமாக இருக்கும், அதுக்கப்புறம் த அதர் ஹாஃபுடைய சப்போர்ட் இல்லைன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். யூ ஆர் ரியலி லக்கி. இந்த ஒரு டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ரஞ்சினிக்கு இன்றைக்கி தான் பெற்ற அந்த கலையை பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள். அதை நாங்கள் பார்த்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான தருணம். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தின் சிறப்பு. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கலை நம்முடைய பாரத நாட்டில், நம்முடைய தமிழகத்தில் தோன்றி இன்று அடுத்தடுத்த தலைமுறைக்கு சென்று கொண்டு இருக்கிறது என்றால், இந்த அற்புதமான கலை மனதிற்கும் உடலிற்கும் வலிமை அளிக்கக்கூடியது. பரதமும் பாட்டும் பரதமும் 2 கண்கள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 2யுமே ஒரே நேரத்தில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு. அதுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி வேணும். Hats off to Ranjani for that creativity. Both the talented kids singing on one side, the talented dancers taking the center part of the stage and focusing, exhibiting their talent. It was such a lovely, joyful event to enjoy. எவ்வளோ அழகாக பாடினாங்க. அந்த குரல் வளம் ஒவ்வொருத்தரும் சரி, the involvement, அதுவும் நாதஸ்வரம் தவிலோட. I was thinking there should be a follow-up instrument for them to support. There is no violin, there is no flute to follow up throughout their singing. எப்படி இந்த குழந்தைங்க பாட போகிறாங்க, ஒரு பிரேக் இல்லாமல் எப்படி இருக்க போகுதுன்னு ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் டு வாட்ச். அது தெரியாத அளவிற்கு இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக இடையில அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி, இந்த நாதஸ்வரம் அவ்வளோ அழகாக, ஏன்னா இட்ஸ் அ வெரி லவ்லி, ஒரு மங்களகரமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதனால தான் இன்றைக்கி திருமணங்களில், கோயில்களில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்குறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அழியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி ரஞ்சினி அந்த மாதிரி ஒரு உன்னதமான காரியத்தையும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் சாய்ஸ். சாங்ஸே ரொம்ப அழகாக இருந்தது. கீதம் பாட கிங்கினி ஆட பார்த்த உடனே நானும் ஷைலஜாவாக தான், என் ஒய்ஃப் ஷைலஜாவும் நினச்சோம். கந்தசஷ்டி கவசத்துலேருந்து வரக்கூடிய வரிகளையே டைட்டிலாக வச்சுருக்காங்க. ரொம்ப இது எல்லாமே சாதாரணமாக நமக்கு தோணும். ஆனால் ஒரு ஆசிரியருக்கு, ஒரு கொரியோகிராஃபருக்கு, ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இதை ஒன்றும் எவ்வளோ நுண்ணிப்பாக பண்ணணுங்கிற ஒரு தன்மை இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த வெரி குட் கொரியோகிராஃபர். ஷீ இஸ் அ எக்ஸலண்ட் சிங்கர். ரொம்ப நல்ல சிங்கர்னு எனக்கு முன்னாடி தெரியாது. இன்றைக்கி குழந்தைகள் பார்க்குறத வச்சு தான் ஐ குட் விட்னஸ் ஹவு ஷீ இஸ். அவங்களுடைய பாட்டு குரு ஒரு பெரிய வித்வான் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா குருமார்கள் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. ஒரு கல்லை கூட சிற்பமாக மாற்றக்கூடிய வல்லமை நம்ம குருமார்களுக்கு தான் உண்டு. எந்த குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எந்த கெப்பாசிட்டி, இடம் பொருள் ஏவல், அந்த குழந்தைக்கு உண்டான பாத்திரம் அறிந்து பிக்ஷை போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைகளுடைய ஞானத்துடைய தன்மையை அறிந்து அந்த ஸ்பெஷலை ஹைலைட் பண்ணி கொண்டு வர்றது தான் குருவுடைய ஒரு திறமை. இன்றைக்கி ஒரு 28 பேர் இந்த ஸ்டேஜில், 20-30 பேர் ஆடுறாங்க, ஒரு 20 பேர் பாடுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜில் அது சாத்தியமாயிடுச்சான்னு என்னால் நம்ப முடியலை. 50 to 60 ஆர்டிஸ்ட் அட் அ டைம். அதுக்கு ஒரு திறமையாக அதை வடிவமைச்சிருக்காங்க. இத்தனை பேர் இருந்து அதை பண்ணணுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை happiness and see the growth of Ranjani. இன்னும் மென்மேலும் பல சிகரங்களை அடைய வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தியின் அடிப்படையில் தோன்றியது தான் நம்மளுடைய கலாச்சாரம். அந்த பக்தியின் வெளிப்பாடு தான் இந்த பாட்டும் இந்த பரதநாட்டியமும் எல்லாம். அதனால் ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு பெற்றோர்களும் பக்தியை கைவிட்டு விடக்கூடாது. பக்தி இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. நமக்கு மேலே ஒருவன் இருக்கான். லெட் ஹிம் பி கிருஷ்ணா, ஈஸ்வரா, அல்லா, வாட் எவர், எல்லாம் ஒன்று தான். நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த பக்தி ரொம்ப 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 முக்கியம். ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி பண்படுத்துவது பக்தி. அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த கலை, பாரம்பரியமிக்க கலை.
இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகள் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்தனை வந்ததற்காகவே அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் போடலாம். ப்ளீஸ் கிவ் a big round of applause. பெற்றோர்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, குருமார்கள் இல்லை, ஆர்டிஸ்ட் இல்லை. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய பிலீஃப், ட்ரஸ்ட் ஆன் த குரு is giving a big motivation to achieve a wonderful event like this. ஸோ ரொம்ப அழகாக அந்த சுகா அகாடமியை சுகமாக கொண்டுட்டு போகிறீங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த இசை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் வந்த ஒரு பாட்டுடைய தாக்கத்தை கூட உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றேன். எவ்வளோ அழகான பாடல் வரிகளை அந்த பாட்டுடைய ராகத்தில் திணிக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஒரு டியூனோடு போகுது. அதுதான் ரொம்ப 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 ஸ்பெஷல். யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி அந்த சிங்கார வேலனையை பாடினது வந்து ரொம்ப அற்புதமான சிங்கிங். ப்ளீஸ் கிவ் a round of applause to her. ஏன்னா அவ்வளோ ஈஸியான பாட்டு கிடையாது. அதுவும் லைவில் நாதஸ்வரம் தவிலோட தாளத்தையும் போட்டுட்டு அந்த சங்கதிகள் எல்லாம் ரொம்ப 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 கடினம். ஆனால் நமக்கு அந்த கடினம் தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக உட்காந்து பாடியிருக்கா. அதற்கு எத்தனை உழைச்சிருக்கணும், அதற்கு எவ்வளோ ஊக்கம் கொடுத்துருக்கணும். ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி முரளி அண்ணாவுடைய மயில் நாட்டியம், அந்த மயிலுடைய நாட்டியம்னு சொல்லும் போதே மழை வந்துருச்சு. அதுதான் அவங்களுடைய டான்ஸை வந்து இயற்கையே எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எல்லா குழந்தைகளும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக ஆடினாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. எல்லாருமே அவங்களுடைய சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதை விட வேறு என்ன வேணும்? எவ்வளோ பொருள் கொட்டி கொட்டி இறைவன் கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை. அதுதான் நம்ம கலையுடைய சிறப்பு. ஒரு சின்ன பாடல் வரி நான் எவ்வளோ அதை வந்து என்ஜாய் பண்ணேன். அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன்தான் தீமை செய்து அரக்கனாகிறான், இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதனாகிறான், இங்கு எதை தேடி வந்தோம் இன்று எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான், நான் யார் இறைவா விடைத்தா இறைவா, நான் யார் இறைவா பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. என்ன ஒரு அற்புதமான பாடல் வரிகள். என்னை ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அந்த பவர்ஃபுல் டூல் மியூசிக் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இதை பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரஞ்சினி இன்ஃபேக்ட் நல்லா பாடுவாங்க லைட் மியூசிக்லலாம் அப்படின்னு ப்ரொஃபைலில் பார்த்தேன். கூடிய விரைவில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடணும்னு ஒரு ஆசை இருக்குது. லெட்ஸ் ஹோப் தட் வில் கெட் ஃபுல்ஃபில்ட். ஏன்னா நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் கிளப் வச்சுருக்கோம், கரோக்கே சிங்கிங். என்னுடைய ஃப்ரீ டைமில் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஐடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு பாடுங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி ஒரு கிளப் வச்சுருக்கோம். வி வில் இன்வைட் இந்த பசங்களை எங்களுடைய ஒரு ஓஎம்ஆரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். வி ஹாவ் எ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டேஜ் வித் நேச்சர். அவங்கள ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூடிய விரைவில் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு நன்றி கூறி, மென்மேலும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you very much for such thoughtful and incredible words, sir. I now call upon our Guru, Srimati Ranjini Pradeep, to honor our guest of honor of the day, Srimati Lavanya Sundararaman. Is the great-granddaughter of D.K. Pattammal and Palakkad Mani Iyer. She is also the niece of Kalai Mamani, Dr. Nityashri Mahadevan, who is also the Guru of Srimati Ranjini Pradeep.
She has performed in various sabhas and December festivals in multiple countries like US, Canada and UK. May I now request Srimati Lavanya Sundaraman to speak a few words. அனைவருக்கும் நமஸ்காரம் நான் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். இங்கே மேடையில் இருக்கும் பெரியவா அவளுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு கொடுத்துட்டா. முதல்ல வந்து ஸ்ரீகலா அக்கா அவ்வளோ அழகாக பேசிட்டு போன போதே ஆஹான்னு இருந்தது. இவர் அதுக்கு மேலே அருவி மாதிரி அவ்வளோ அழகாக குட்டி குட்டி மைன்யூட் விஷயத்துலேருந்து எல்லாம் அழகாக புட்டு புட்டு வச்சு அவ்வளோ அழகாக பேசிட்டார். எனக்கு என்ன பாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை எனக்கு கடைசியில் வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு நான் சிலதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணினதை நான் அவங்க எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல் பாட்டிலேருந்து பசங்க எல்லாம் அவங்க முகத்திலேயே ஒரு புன்னகை, ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்குறேன். நீங்களே சொல்லுங்கள், ஒரு குட்டி விஷயம் வீட்டில் வந்து அதை எடுத்து வை, இல்லைங்க இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறது கூட இல்லாத அவ்வளோ ஒரு குட்டி பசங்களை மேடையில் அந்த ஃபார்மேஷனில் அப்படி நிற்க வச்சு ஆட வைக்கிறத எப்படி ரஞ்சினி நீ அப்படி பண்ணனே எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி அப்படி ட்ரெயின் பண்ணித்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி பசங்க அவ்வளோ ஜோஷோடு அப்படி ஆடினதை வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு பாட்டு செலெக்ஷனும் போர் அடிக்காமல் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்டு, நல்லா ஃபேமஸாக இருக்கிற சாங்ஸ் எல்லாரும் கூடவே சேர்ந்து பாடின்றது எனக்கு நல்லா காதில் நிறைய விழுந்தது. இங்கே ஆடியன்ஸும் சேர்ந்து பாடி ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல் ப்ரோக்ராமுமே டைம் போனதே தெரியல. எனக்கு 1 hour ஆயிடுத்தாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த மேடை பத்தலை. ஆனால் உங்களுக்கு இன்னும் பெரிய மேடை தேவை. இவ்வளோ பெரிய இத்தனை பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட டேலண்ட் எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குது. ஒருத்தருக்கும் மறைஞ்சு இருக்குது அவ்வளோ டேலண்ட். அது வந்து இன்னும் நிறைய வருஷம் நீங்கள் இதே மாதிரி கற்றுக்கணும். பாடுற பசங்களும் இங்கே இருக்கீங்களா எல்லோரும்? எனக்கு தெரியல யார் யார் பாடினேளுங்க. மாற்றி பாடினேள் எல்லாம். இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம்னு குதிச்சு போய் பாடினது. அண்ட் அந்த சிங்க்ரனைசேஷன் நம்ம லைவாக பாடி அதை ஆடுறதுங்கிறது வந்து ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணால் கூட, ஒரு ரெப்படிஷன் குறைச்சலாக போனால் கூட கிளாஷ் ஆகி எல்லாமே டபக்குன்னு விழுந்துடும். அதெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக எத்தனை தடவை எந்த சங்கதி எவ்வளோ தடவை பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப அழகாக ரிஹர்சல் கொடுத்தாலும் மேடையில் வந்து அமையிறதுங்கிறது கடவுளோட ஒரு அனுகிரகம் இருந்தால் தான். அண்ட் பசங்க அத்தனை பேரும் ஒரு டென்ஷன் இல்லாமல் என்ஜாய் பண்ணினதுக்கு ஒரு பெரிய 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 சபாஷ் அத்தனை பேருக்குமே. அடுத்தது வந்து கொஞ்சம் நம்ம சிங்காரவேலனை பாடின பொண்ணு ஆகட்டும், டான்ஸ் ஆடினவளும் ஆகட்டும், அவள் வந்து நிறைய வருஷம் கற்றுண்டு ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறது வந்து ஐ திங்க் இப்போ புதுசாக கற்றுக்கிற பசங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறத நினச்சி தான் வந்து ரஞ்சனி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோன்றுறது. அது நான் பெருசாக மெச்சனேன். நிச்சயமாகவே ரொம்ப நல்லது. அது இப்படியே கற்றுண்டு போயின்னு இருந்தால் என்ன நடக்க போகிறது நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக அழகாக ரொம்ப நல்லா பாடுற பொண்ணையும் செலக்ட் பண்ணி பாட வச்சு அவளுக்கும் பாராட்டுகள். டான்ஸ் ஆடினது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸும் சரி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த பாட்டு கேட்கவே வேணாம், அவ்வளோ பெரிய மேதையோட பாடல் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி இத்தனையும் நடக்கிறதுக்கு பெரிய காரணம் பேரண்ட்ஸ் தான். நிச்சயமாக 100% மொத்தம் உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். உங்களுக்கு தான் வந்து மொத்த பாராட்டுகளுமே. ஏன்னா இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி போகலாம். வேறு எதோ இருக்குது கற்றுக்கிறதுக்கு. எதுக்குடா இதில் வந்து நம்ம என்ன பெருசாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணாமல் நம்ம கலை, நம்ம கலாச்சாரத்தை நம்ம தேர்வு பண்ணி என் பசங்களுக்கு அதை கொண்டு போய் சேரணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சூஸ் பண்ணி யூஆர் டேக்கிங் த டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் ஃபார் யுவர் கிட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய பாராட்டுக்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே.
அண்ட் தேர்ந்தெடுத்து ரஞ்சனி மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட கொண்டு வந்து விட்டது, அது மேலே மேலே உங்களுக்கு பெரிய பெரிய பாராட்டுகள். ஏன்னா நம்மளோட கலை வந்து வெறும் கலை மட்டும் கிடையாது. நம்ம கலை தனி, கலாச்சாரம் தனி அப்படி கிடையாது. அது இன்டர்ட்வைண்டாக இருக்குது நம்மளோட லைஃப், ஹவு வி டீல் வித் லைஃப் அண்ட் நம்ம கலை எல்லாம். அதையும் அழகாக ரஞ்சனி வந்து குட்டி குட்டி விஷயத்துலேருந்து ஒருத்தரை போய் கூப்பிட்றதுலேருந்து ஹவு யூ ஷுட் ட்ரீட் அதர்ஸ், ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுனா என்னெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து குட்டி குட்டி விஷயத்துலேருந்து சொல்லி கொடுத்து பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே 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 சுஹா அகாடமி எங்கேயோ பறந்து பெரிய உலக அளவில் பெரிய பிரசித்தமான ஒரு அகாடமியாக வரணும்னு நான் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் மதர் இன் லா எல்லோரும் ஒரு சப்போர்ட் பில்லராக எப்பவுமே நின்று இன்னும் பெருசாக அவளுக்கு நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கெல்லாம் முருகனாக இருந்ததுனால ஒரு குட்டி முருகன் விருத்தம் ரொம்ப பிரசித்தமானது. என்னோடய சித்தியும் குருவுமான நித்யஸ்ரீ மகாதேவன் பாடி பிரபலப்படுத்தியது. அதை பாடுறேன் இன்னைக்கு. சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து, சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முருகா 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 வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் உன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும் முருகா முருகா. தேங்க்யூ. ஒரு என்டையர் கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு ஐசிங் ஆன் த கேக் மாதிரி உங்களோட பாட்டு பிரமாதமாக இருந்தது. ஐ எம் ஷுர் எவ்ரிபடி என்ஜாய்ட் இட். தேங்க்யூ ஸோ மச். திடுதிப்புன்னு கேட்டும்போது இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ்க்கெல்லாம் அது ஒரு ஆச்சரியமாகவே இருக்காது. எங்கே போனாலும் நம்மளை இனிமே பாட வைப்பாங்க அப்படின்னு. பட் ஸ்டில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் வித்தவுட் டினையிங் ஃபார் அஸ். Thank you very much, ma'am, for such kind words and gracing our occasion with your wonderful singing. May I now request Shri Shivakumar avargal to felicitate Mr. Mahesh, who accompanied on the Miridangam for the today's cultural event. Mr. Mahesh Nimmarai, who hails from Vijayawada, is the disciple of his uncle, Thiru N.S. Kalyanaraman. He has accompanied renowned musicians in various music festivals across Vijayawada, Chennai, Coimbatore, Palani and Kochi. He currently works in Sundaram Finance as the cluster head SME. He is also the proud father of Kumari Sanjana Mahesh, who performed Singara Velini in today's cultural event.
May I now request Sri Shivakumar avargal to felicitate Mr. Guhan, who accompanied on the Nadaswaram in today's cultural event. Mr. Guhan hails from Tiruvallur district, Bengal. He has been learning this art form of Nadaswaram for over 9 years now. He has completed his graduation in BSc Mathematics and post-graduation in MA Nadaswaram. May I now request the music teacher of Suha Academy, Thiru Tinakar Raj, to felicitate Mr. S. Mohan Raj, who accompanied on the tawil for today's cultural event. Mr. Mohan Raj has been learning this art form of tawil for the past 15 years. He has learned this art form from various gurus, namely P.S. Ganesan, Guru Pallikulam, Agur A.G. Murugan, and Tirunir Malai B. Mani. He is also an AIR B grade artist. May I now request music teacher of Suha Academy, Tinakar Raj, to felicitate Concept Studios Mr. Naveen, who accompanied with the photography and videography for today's event. I now request Thiru Tinakar Raj to felicitate Mr. Shankar, who accompanied with today's makeup for today's cultural event. Before we resume the prize distribution, I would like to call all my volunteers who helped me out from the beginning, from the Kodaikala Kalaivira until today. Please, ella volunteers who vanga medeki. The Suha Academy girls, my team. I have a small gift to share with you. Can I have Tia Sai's mom? Ella irkingla? Ore or second. Nah, I'll read the names, yes. Banupriya, Mrs. Banupriya. எல்லாரும் மேடைக்கு வாங்க. This is a time that I have a small tribute to share with you all for being my pillar of support to run this show. Mrs. Banupriya, Mrs. Aishwarya, Mrs. Ranjani, Mrs. Geeta, Mrs. Purna Chandra, Mrs. Priya, Mrs. Lalita, Mrs. Mahalakshmi, Mrs. Sahana, and another Mahalakshmi, Mrs. Kamalika's mom. போன வருஷம் கோடைக்கால கலை விழாவும் சரி, ஆனுவல் டேவும் சரி, இட் வாஸ் ஹேண்டில் பை மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் கம்ப்ளீட்லி பை ஆர் செல்ஃப் பிகாஸ் ஆஃப்டர் மை செகண்ட் டெலிவரி போன வருஷம்தான் ஸ்டார்ட் பண்ணினோம் மேடவாக்கம்லேயும் பெரும்பாக்கம்லேயும். ஸோ ஏர்லியர் ஆர் அகாடமி வாஸ் இன் அண்ணா நகர் அண்ட் தாம்பரம். So after a small shift of place and delivery and all that, generally women ke ellarkum and இடத்துல ஒரு பிரேக் இருக்கும். That is how it happened for me, but we still continued here where we shifted. So மேடவாக்கம் and பெரும்பாக்கம்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு போன வருஷம் நடத்தும்போது parents did not have an idea at all how the events will be happening அப்படின்னு. இந்த வருஷம் மேம் you leave it to us, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், எதனாலும் சொல்லுங்கள், we would like to give our support அப்படின்ட்டு
ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் எழுதுறதுலேருந்து காஸ்டியூம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து I had a very peaceful experience of conducting the Kodaikala Kalai Vizha and annual day this year. It was only because of my team. நல்லா முன்னாடி வாங்க. Banupriya, Mrs. Aishwarya, Mrs. Ranjani, Mrs. Geeta, Mrs. Purna, Mrs. Purna, Mrs. Priya, Mrs. Lalita, Mrs. Mahalakshmi, Mrs. Sahana, and Mrs. Mahalakshmi. எல்லா லேடிஸ் மத்தியில் நம்ம மியூசிக் சார் ஆல்சோ வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் வைல் கண்டக்டிங் த கோடைக்கால கலை விழா அண்ட் ஆனுவல் டே. சார் வந்து சார் வாங்க சார். தினகர் ராஜ் சார் வந்து எங்களோட அகாடமியோட ரீசெண்ட்லி ஜான்வரிலேருந்து ஹீஸ் பின் டேக்கிங் ஓவர் த வீக்கெண்ட் பேச்சஸ் மியூசிக் கிளாஸஸ். So this is altogether a very new experience for him as well. So I'd like to thank him for his for extending his support this year to conduct both the events very seamlessly. Thank you so much, sir. Next, I'd like to thank the host, Bhanavi, who நான் வந்து 16 வருஷம் முன்னாடி சுஹா அகாடமி அண்ணா நகரில் பிரான்ச்சில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும்போது சேர்ந்த நிறைய ஒரு 5-6 குட்டி பசங்களில் she was also one among them. ஒரு 6 இயர்ஸ்லேருந்து she was learning music. Now she is working கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் there is a break in the career. But I wish her all the best and thank you so much for accepting to host the event today. Thank you, Kanna. All the best. Thank you all of you. Thank you very much.